இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவுளம் அறிவோம் என்ற பகுதியில் இன்று நாம் தியானிக்கப் போவது எஸ்ரா நூல் பற்றிய விளக்கம். இந்த நூல் பாபிலோனியா சிறைவாசத்திலிருந்து யூத மக்கள் திரும்பி வந்து இறை நம்பிக்கையிலும் சமூக வாழ்விலும் மறுமலர்ச்சி பெற்ற வரலாற்றை எடுத்துரைக்கின்றது. நூலின் பின்னணி: கிமு 538 ஆண்டு பாரசீக மன்னர் சைரஸ் பாபிலோனியாவை கைப்பற்றி சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த இஸ்ராயல் மக்களை தங்கள் தேசத்துக்கு திரும்பி செல்ல அனுமதி அளிக்கின்றார். இவ்விதமாக குறிப்பேடு நூலின் தொடர்ச்சியாக எஸ்ரா நூல் தொடங்குகின்றது. முதல் திரும்புதல் அதிகாரம் 1 முதல் 2. முதல் கட்டமாக செருபாபேல் தலைமையில் ஒரு குழுவினர் எருசலேம் திரும்புகின்றார்கள். அவர்களின் முக்கிய நோக்கம் கோவிலை மீண்டும் கட்டுதல், வழிபாட்டை புதுப்பித்தல் ஆகும். இது வெறும் கட்டிடம் மட்டும் அல்ல, இறைவன் உடனான உறவை மீண்டும் புதுப்பிக்கும் ஒரு முயற்சி ஆகும். கோவில் கட்டுதல் அதிகாரங்கள் 3 முதல் 6. பல தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்தபோதும் கடவுளின் வழிநடத்தலில் கிமு 515 எருசலேம் கோவில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டு வழிபாடு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தொடங்கப்படுகின்றது. இது சொல்லும் செய்தி, தேவன் தொடங்கிய செயலை அவர் நிறைவேற்றுவார் என்பதாகும். இரண்டாம் திரும்புதல் அதிகாரங்கள் 7 முதல் 10. பல ஆண்டுகளுக்கு பிறகு எஸ்ரா தலைமையில் இரண்டாம் குழு எருசலேம் திரும்புகின்றார்கள். யார் இந்த எஸ்ரா? அவர் ஒரு குரு, ஒரு திருச்சட்ட வல்லுனர். அவர் ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஆவார். அவர் செய்த பணிகள் இறை சட்டத்தை கற்பித்தல், மக்களை வாழ்வை சீரமைத்தல், சமூக மறுமலர்ச்சி உருவாக்குதல் போன்றவை அவர் செய்த பணிகள் ஆகும். கட்டிடத்தை விட இதயங்களை சீரமைப்பதே எஸ்ராவின் முக்கிய பணியாக இருந்தது. நூலின் அமைப்பு பகுதி 1 அதிகாரங்கள் 1 முதல் 2. முதல் குழு எருசலேம் திரும்புதல். பகுதி 2 அதிகாரம் 3 முதல் 6. கோவில் கட்டப்பட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுதல். பகுதி 3 அதிகாரம் 7 முதல் 10. எஸ்ரா தலைமையில் இரண்டாம் குழு எருசலேம் திரும்புதல். இந்நூல் சொல்லும் மைய செய்தி என்னவென்றால், தேவன் நம்மை மீட்டு கொண்டு வருகின்றார். ஆனால் மறுமலர்ச்சி நம்முடைய மனம் திரும்பதிலிருந்து தொடங்குகின்றது ஆகும். சுவர் கட்டினால் நகரம் எழுப்பும், சட்டத்தின்படி வாழ்ந்தால் சமூகம் எழும் என்பதாகும். இன்று தேவன் நம்மையும் அழைக்கின்றார், திரும்பி வா, நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன் என்று. ஆகவே ஆண்டவரிடம் மனம் திரும்பி வருவோம், இறைவன் நம்மை எழுப்புவார். எல்லாம் வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் விவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம்.